நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பது தேவனுக்கு பிரியம். பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும், குடும்பமா ஆசீர்வதிக்கப்படணும். அதுதான் தேவனுடைய பிரியம். ஆமென். அப்ப அதற்காகத்தான் பாருங்க, வாசனை தாழ்பாலை பலப்படுத்த யாரும் உள்ள சத்துருக்குள்ள நுழைஞ்சு விடக்கூடாது. சத்துருக்குள்ள நுழைஞ்சு அநேகர் வஞ்சித்து போட்டு விடக்கூடாது, பலவீனத்தை கொடுத்து விடக்கூடாது என்பதற்காக அவர் தாழ்பாலை பலப்படுத்துகிறார். இந்த சத்துரு உள்ளே நுழைய கூடாதபடிக்கு. ஆமென். அவர் தாழ்பாலை பலப்படுத்திட்டா எந்த சத்துருவும் எந்த ஒரு கண்ணுக்கு தெரியாத கேள்வி கூட உள்ளவருடைய. ஆமென். நம்ம எவ்வளவுதான் பாருங்க சுத்தம் பண்ணி கையை கழுவி காலை கழுவி எவ்வளவு சுத்தம் பண்ணாலும் கண்ணுக்கு தெரியாத என்ன செய்ய தெரியும். ஆனா ஆண்டவர் பலப்படுத்திட்டார் அப்படின்னா எந்த ஒரு கிருமி கூட உள்ள நிலைய முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? அவன் ஹல்லேலூயா. அவர் பலப்படுத்தி விடுவார். என்று சொன்னால் இயேசு நாமம் அது சாதாரண ஒரு நாமம் அல்ல, அது மேலான நாமம். ஆமென். இயேசு நாமம் என்ன நாமம்? மேலான நாமம். வானோ முதலத்தோ பூமியின் கீழானோ யாருடைய முழங்கால்களும் முடங்கும் நாமம், யாருடைய நாமம் இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கை பண்ணும் நாமம் உடையவர்தான் இயேசு. 2:10-11 வாசிக்கிறோம். மேலான நாமம், நாம் ஆராதிக்கிற நாமம், நாம் உச்சரிக்கிற நாமம், நாம் அறிக்கை செய்கிற நாமம் சாதாரண ஒரு நாமம் அல்ல. மேலான நாமம், பிசாசுகள் நடுங்குகிற ஒரு நாமம். இயேசு நாமத்தை சொன்னா பிசாசு என்ன செய்யலாம்? நடுங்குகிறார். அதை புரிந்து கொள்ளும். இயேசு என்கிற நாமத்தை நீங்கள் வாயில் உச்சரிக்கும் பொழுது பாதாளமே என்ன செய்கிறது? நடுங்குகிறது. இயேசு நாமத்துலதான் நடுங்கும், பேய்கள் நடுங்கும், பேய்கள் ஓடும் என்று சொன்னார். மேலான 2 வாசிக்கணும். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாங்கள் யாவும் அறிக்கை பண்ணும்படி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தில் உலகத்துல எத்தனையோ நாமங்கள், நாம பெயர், நேம்ஸ், பெயர்கள் என்னென்னையோ பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனால் முயற்சிக்கு வந்ததா, விடுதலை வந்ததா, ஆசீர்வாதம் வந்ததா கேட்டா ஒண்ணும் இல்லை. அன்னைக்கு இயேசு என்கிற நாமத்தை சொல்லப்படுது. நிலவினங்கள் நடுங்குகிறது, ஓடுகிறது. இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கை பண்ணும் மேலான நாமத்தை கொடுக்கணும். இயேசு அதுக்கு தாங்க கஷ்டப்படுறேன் நினைக்க கூடாது. மேலான நாமத்தை கையில வச்சிருக்கீங்க, அல்லேலூயா. வாயில வச்சிருக்கீங்க, அல்லேலூயா.